பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆவலோடு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது, உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, மை பிலவட், என் பிரியமாய் இருக்கிறதான என் மகள் அல்லது என் மகன். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை வேறு பிரித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரிடத்தில் கர்த்தர் விரும்புகிறதான சில குணாதிசயங்கள் உண்டு. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறதான உங்கள் வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு பிள்ளை இருக்கிறது என்றால் அந்த பிள்ளை தன் தகப்பனுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளை தன் தாய்க்கு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். சொல்லுவாங்க, இவளை நான் பெற்றதுக்கு அல்லது இவனை நான் பெற்றதுக்கு பேசாமல் ஒரு பன்னிக்குட்டியை பெற்றிருக்கலாம் போல, ஒரு கழுதையை பெற்றிருக்கலாம் போல. காரணம் என்ன? அந்த குறிப்பிட்ட பிள்ளையை குறித்த சந்தோஷம் பெற்றோருக்கு இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் மறு ஜென்ம முழுக்கினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக விலையேற பெற்றவர்களாய் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள். பிறக்கப்பட்டதான குழந்தை, பரிசுத்தமாக்கப்பட்ட குழந்தை, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? தேவ பிள்ளையே, தேவனுக்கு நீங்கள் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு எதெல்லாம் கர்த்தருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது, எதெல்லாம் அவருக்குள்ளாக தோய்வை கொண்டு வருகிறது, நம் மேலே பிரியப்படக்கூடாதபடிக்கு எவைகளெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை உங்களிலே வைத்து ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிப்பா. உங்களால் மற்றவர்களை நேசிக்க முடியுதா? அது கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். தீமையானதை விட்டு விலகு என்று ஆண்டவர் சொல்கிறார். அது தேவ பார்வையிலே மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். அதை நம்ம விட்டு விலகிறோமா? அப்போது எவைகளெல்லாம் நம்மை வேதனைப்படுத்துகிறது, எவைகளெல்லாம் நம்மை துக்கப்படுத்துகிறது, எவைகளையெல்லாம் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று நிதானித்து ஆராய்ந்து அதில் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் உள்ளத்திற்குள் தருவாராக. ஆண்டவர் என்னை பார்த்து பிரியமே என்று சொல்ல முடியுமா? ஒரு தகப்பன் தான் பிள்ளை நல்லது செஞ்சுட்டு வரும்போது கட்டி இணைச்சது என் செல்லம், என் கண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்வார்னா முத்தம் கொடுப்பார். அங்கே அந்த மனமகிழ்ச்சி வெளிப்படும். என் பிரியமே என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறத பார்க்க முடியும். உங்களை இன்னைக்கு ஆண்டவர் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எவ்வளவு இனிமையானவள் என்று சொல்லக்கூடியதான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகி இருக்குமா? என் பிள்ளையே, இன்றைக்கி மாற்றப்பட வேண்டிய காரியத்திலே மாறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வாராக. ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களின் நன்மையும் ஆண்டவர் தருவார். அதை தராமல் விட போகிறதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். மாற்றப்பட வேண்டிய இடத்துல மாற்றப்படுவீர்களானால் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை தேவன் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். மாற்றம் வராமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்மை நான் சந்தோஷப்படுத்துகிற, உம்மை பிரியப்படுத்துகிற அனுபவங்கள் என் வாழ்க்கையில் உண்டாகட்டும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற, உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆண்டவரே உம்முடைய உள்ளத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு நீர் தருவீராக.
இன்று இதுவே உங்கள் ஜெபமாய் மாறட்டும். உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. அவர் உள்ளத்தை சந்தோஷிப்பிக்கிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியை தரக்கூடிய பிரியவான்களாக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மாற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எவைகளெல்லாம் தேவனுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடாதபடிக்கு தடையாய் வைத்திருக்கிறதோ அவைகளெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு மாறி போகட்டும். பாவத்தின் சுபாவங்கள், மறுரூபமாக்கப்படக்கூடாது இருக்கிற சுபாவங்கள், இவைகளெல்லாம் மாற்றப்பட, ஒரு விடுதலை உண்டாக, மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற பிரியமாய் மாற்றப்பட ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. உங்கள் உள்ளத்தை மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவாராக. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே, என் ரூபவதியே, எவ்வளவு இனிமையானவள். God bless you. God bless you. God bless you.